ஆதரவு யாருக்கா இருக்கு? திமுக, அதிமுக, தாவேக்கா இருக்கு. உங்க ஆதரவு யாருக்கா இருக்கு? உங்க ஆதரவு யாருக்கு 26 தேர்தலில்? டிஎம்கே தான். டிஎம்கே. எதனால? டிஎம்கே பிடிச்சிருக்கு. எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, அடுத்தது நம்ம உங்களுக்கு பிடிச்சது எதனா? டிஎம்கே தான். எந்த மாற்றம் கிடையாது. நான் என் வாரிசு கூட டிஎம்கே தான். நம்ம இன்றைக்கும் மாறமாட்டோம். இதுக்கு முன்னாடி டிஎம்கே தான் போட்டு. எனக்கு எப்போ எலெக்ஷன் வந்துச்சா அப்போ வந்து டிஎம்கே தான். எனக்கு ஓட்டு வைக்கும் எப்போ வந்துச்சா அப்போ வந்து டிஎம்கே தான். இது எந்த மாற்றமும் கிடையாது. டோட்டல் ஃபேமிலியே டிஎம்கே தான். நன்றி. 26 திமுக தான். திமுக. எதனால? எவ்வளோ செஞ்சுக்கிறாங்க, நல்லா செஞ்சுக்கிறாங்க. எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க. என்ன ஒன்று நீங்கள் சொல்லுங்கள். என்ன பெண்களுக்கு இலவச பேருந்து விட்டுக்கிறாங்க. மாதம் 1000 ரூபா சொன்னாங்க, அது போட்டாங்க. வீடு தேடி கல்வி, வீடு தேடி மருத்துவம், எவ்வளோ நல்லது சொல்லலாம். எவ்வளோ அழிச்ச சொல்ல இருக்குது. எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க. அதனால் திமுக எப்பயும் ஓட்டு. இதுக்கு முன்னாடி திமுக. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? திமுக கூட்டணி. எதனால? திமுக கூட்டணி இப்போ ஓரளவுக்கு நல்ல வேலையை செஞ்சுட்டு இருக்குது. மத்திய அரசு எந்த நிதி ஒதுக்கலைனாலே மக்களோட தேவையை அவங்களால எவ்வளோ பண்ண முடியும் பண்ணிட்டு வராங்க. அவ்வளோ கஷ்டத்துலையோ. அதான் திமுக தான் நாங்கள் பார்த்து. இதுக்கு முன்னாடி திமுக தான். அதான் சொல்லக்கூடாது. அது வந்து நம்மளோட இது தானே, யாருக்கு ஓட் பண்ணுறோம் பண்ணக்கூடாது அப்படின்றது. யார் சிறப்பாக பண்ணுவாங்கன்னு வேணால் சொல்லுங்கள். யார் சிறப்பாக பண்ணுவாங்க? இப்போதைக்கு வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே வேணான்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க 2 பேர் தான் இருந்திருக்காங்க. ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேர் தான் மாற்றி அவங்களே வந்துருக்காங்க. இப்போ நம்ம புதுசாக தளபதி வந்திருக்கனால அவருக்கு ஓட் பண்ணலான்றது என்னோட. ஏன்னா 2 பேரும் இல்லாமல் நீ இல்லைனா நான் 2 பேர் தான் வருவோம். அதனால நீ இப்படி பண்ணு நான் இப்படி பண்ணுன்னு 2 பேரும் ஒரு காம்பன்சேஷன் போயிட்டாங்கன்னா மாட்டிக்கிறது நடுவில் நம்ம தான். அதனால அவங்க 2 பேர் இல்லாமல் தனியாக ஒரு ஆள் வந்தாருன்னா அவர் எப்படின்றது தெரியும்ல. ஒரு டைம் வாய்ப்பு கொடுப்போமே, கொடுத்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க? இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே தான். இந்த டைம் சேஞ்ச் எதனால? விஜய் பிடிக்கும். விஜய் பிடிக்கும். ஏன்னா ரீசன் அவர் வந்தால் நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி எங்களுக்கெல்லாம் எடப்பாடிங்க. எடப்பாடி. எதனால எடப்பாடி? எல்லாம் இதுக்கு முன்னாடி அது இப்போ இது வரைக்கும் எதுவும் செய்யல. இனிமேலுக்கு அவர் எதனா பண்ணுவாரா பார்க்கலாம், மாற்றி போட்டு பார்க்கலாம். மாறி வரட்டும். இதுக்கு முன்னாடி எடப்பாடி இருந்திருக்காரு இல்லை? ஆமாம், அவரு சப்போர்ட்ல வரல. அவர் மற்றவங்க சப்போர்ட்ல தானே வந்தாரு. அவர் சப்போர்ட்ல வந்து என்ன பண்ணுவாரு? என்ன இவர் 1000 ரூபாய் கொடுக்குறாரு, அவர் 2000 ரூபாய் கொடுக்குறேன்றாரு. அவனுக்கு தான் வித்தியாசம். ஜனங்கெல்லாம் அதான் எதிர்பார்க்கறாங்க, வேற எதுவும் இல்ல. நீ அதுக்கு அடுத்தது நீ 3000 கொடுக்குறே உனக்குன்னு வாங்க. அப்படிதான். ஏடிஎம்கே. எதனால? மாற்றம் ஒரு டோன் தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க? இதுக்கு முன்னாடி எப்பவுமே ஏடிஎம்கே தான். ஏன்னா 26ல் உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, பிஜேபி. எதனால? பிடிக்கும். ஒரு எனக்கு மோடி பிடிக்கும். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க? பிஎம்கே போட்டு. நீங்க உங்க சப்போர்ட்? நம்மளுக்கு திமுக. எதனால? ஃபஸ்ட்டு அதே இருக்கிறோம், ரொம்ப நாள் தான் அதில் இருக்கிறோம், கட்சியில் இருக்கிறோம். ஆமாம், உறுப்பினர் இருக்கிறோம். 26ல் உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, விஜய் சார். எதனால? அதனால் புதுசாக ஏதாச்சும் பண்ணுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு? டிஎம்கே தான் இருந்தேன். இப்போ டிடிக்கு போடலான்னு இருக்கேன். சரி, தேங்க்யூ. 26ல் உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, தாவேக்கா, விஜய் இருக்காங்க, பாமக, பிஜேபி. உங்க சப்போர்ட் யாருக்கு? எங்கள் சப்போர்ட்டா விஜய். எதனால அவர் புதுசாக இப்போ வரன்றதால அவர் எல்லாம் பண்ணுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு முன்னாடி வந்து பாமக இருந்துச்சு. உங்க சப்போர்ட் யாருக்கு? என்ன நான் சொல்றதுல நீங்க யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? திமுக வந்தால் தான். திமுக. எதனால? என்ன பிடிக்கும்? எதனாலையும் நல்லா செய்கிறாங்க. கரண்ட் மூலியமா விவசாயிக்கு நல்லா பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட் போட்டுருக்கீங்க? நாங்கள் திமுக. இதுக்கு முன்னாடி அந்த கட்சி தான் வேறு எதிரி. திமுக, அதிமுக, பாஜக. திமுக. எதனால? கட்சியினுடைய கிளை செயலாளர் நான் அதில் அவருக்கு தான் போடுவோம். வேற
இதுக்கு முன்னாடி அவன் திமுக தான் போட்டான். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து அதுக்கு தான் போட்டுக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் அவங்கள அந்த கட்சி தான். டிவிக்கு எதனால? அதாவது இருந்த அரசியலுக்கு இப்போ இருக்கிற அரசியலுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. எப்படின்னா டிஎம்கேயும் அதே ஊழல் தான், ஏடிஎம்கேயும் அதே ஊழல் தான். டிவிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு புது மாற்றம் ஆகும். அதனால தான். இதுக்கு முன்னாடி யாரை சப்போர்ட் பண்ணிருக்காங்க? இதுக்கு முன்னாடி டிஎம்கே. இந்த முறை என்ன ஆனாலும் டிவிக்கே. என்ன காரணம் கேட்டால், அவர் ஸ்டாலின் சொன்னது வந்து குடும்ப அரசியல் வரமாட்டாருன்னு. ஆனால் குடும்பத்தில் ஒவ்வொரு ஆளாக வந்து கடைசி ஸ்டாலின் பையனும் வந்துட்டார். அதுக்கப்புறம் ஸ்டாலின் பையனோட உதயநிதி அவங்க பேரனும் வந்துட்டார். அதனால டிவிக்கேக்கு தான் சப்போர்ட். நீங்கள் உங்கள் சப்போர்ட்? டிவிக்கே தெரியல, விஜய் ஃபேன் தெரியல. நான் வந்து விஜய் ஃபேன் தான். பட் இருந்தாலுமே ஒரு புது மாற்றங்கள் வர வைக்கிறதுக்காண்டி டிவிக்கு. அதாவது இப்போ இருக்க ஜென்ரேஷனில் 100% டிவிக்கே தான். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இவரும் நல்லது செய்யலை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக. இவர் கண்டிப்பாக செய்வார். ஏன்னா அவர்கிட்ட பணம் ஆள் பணம் இல்லாமல் இருக்குது. இருந்தாலும் அவர் காசை நம்பி வரல. தளபதி வந்து காசை நம்பி வரல. மக்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும். அந்த ஒரு காரணத்துக்கு தான் வருது. இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க? நான் இதுக்கு முன்னே சீமானுக்கு போட்டுட்டு இருந்ததில்ல. இந்த டைம் டிவிக்கே தான். நீங்கள் உங்கள் சப்போர்ட் யாரு? ஃபர்தராக பார்த்தீங்கன்னா 2 கட்சி தான் ஆட்சியில் உட்கார போகுது, ஏடிஎம்கே டிஎம்கே. கூட்டணி வச்சா தான் யார் என்னன்னு சொல்ல முடியும். கூட்டணி வைக்காத என்ன எதுன்னு சொல்ல முடியாது. பார்க்கலாம் இந்த டைம் ஏடிஎம்கே வருதா டிஎம்கே வருதான்னு சொல்லி. உங்களுக்கு இவங்க ஆட்சி பண்ண நல்லா நினைப்பீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்சவங்க இருப்பாங்கல்ல கருத்து அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. யார் உட்காந்தாலே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்ய தான் போகிறாங்க. உங்களுக்கு என்ன, நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு யாருக்கு பிடிக்கும்னு கேட்குறேன். உங்களுக்கு யாரும் பிடிக்கும்? 2 பக்கமும் பிடிக்கும். யாரும் பிடிக்காதெல்லாம் கிடையாது. கட்சி வேறுபாடு கிடையாது. அவ்வளோதான். ஓட்டு போடுவேன், அதாவது சொல்லு. ஓட்டு போன டைம் டிஎம்கே போட்டான், அதுக்கப்புறம் ஏடிஎம்கே போட்டான், பிஎம்கேவுக்கும் போட்டிருக்கிறான். நான் அரசியலை பற்றி பேசலை. இல்லை, உங்களுக்கு பிடிச்சது யாருன்னா? புதுசாக யாருன்னா வரணும், அவ்வளோதான். புதுசாக இருக்காங்களே, என்டிகே இருக்குது, டிவிகே. சரி, டிவிக்கே தான் வரட்டும். அவர் டிவிக்கே வந்து புதுசாக இருக்குது, பார்க்கலாம் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்ட்டு. இதுக்கு முன்னாடி யாரு சப்போர்ட் பண்ணிருக்காங்க? இதுக்கு முன்னாடி எடப்பாடியார் தான் பண்ணிட்டு. ஓகே அக்கா, நீங்கள் என் சப்போர்ட் டிவிக்கு. எதனால்? விஜய் பிடிக்கும், அதனால. இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க? டிஎம்கே. நீங்கள் எங்காரு எடப்பாடி பழனிசாமி. எதனால? அவர் எல்லாமே நல்லா செஞ்சுக்கிறார். முன்ன ஆட்சியிலாம் 4.5 வருஷம் ஆட்சியில் நல்லா செஞ்சுக்கிறாரு. எல்லாமே பரவாயில்ல. அவர் இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு? இதுக்கு முன்னாடி சேர்ந்த அம்மாவுக்கு தான். நம்மளுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் பிடிக்கும். சரி சார், நீங்கள் சார் நீங்கள் 26 எலெக்ஷனில் உங்கள் சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, பிஎம்கே, என்டிகே? டிஎம்கே தான். டிஎம்கே. எதனால் டிஎம்கே? இல்லை, ஓரளவு சொல்கிறது சேராங்க. ஓரளவு பரவாயில்ல, ஓரளவுக்கு. ஆமாம், முக்கால்வாசி ஓரளவு பரவாயில்ல. முக்கால்வாசி பரவாயில்ல, சேராங்க சொல்கிறது அளவுக்கு பரவாயில்ல. டிஎம்கே போகலாம். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட்? இல்லை, எல்லாமே எங்கள் பரம்பரை டிஎம்கே தான். எங்கள் பரம்பரையை டிஎம்கே தான். எங்கள் அப்பாவும் அண்ணாதுரைக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஃபோட்டோ கூட இருக்குது என்கிட்ட. காட்டுட்டுங்களா? 1964 எடுத்தது. 1964. இது வந்து சும்மா பிரிண்ட்டு, புரியுதுங்களா? பாருங்க, இதுதான் எங்கள் அப்பா. இது பாலக்கோடு தொகுதி அப்போ இந்த எம்எல்ஏ மாரண்டலி கரி வெங்கடாச்சலம். இவர் மாரியப்பன்னு, இவர் சிவராஜ். அண்ணாதுரை பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் எங்கள் அப்பா. பாரம்பட்சம் பார்க்காம உழைக்குவார். எடப்பாடி ஏடிஎம்கே தான் எப்பவுமே.